சில எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வந்து டிவிகேக்கு வாக்கு செலுத்தியிருந்தா, அவங்களோட விப்ல வந்து அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஆதரவு செலுத்தியிருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணலான்னா, ஸ்பீக்கர் கிட்ட போயிட்டு இவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை செய்ய வந்து மனு குடுக்கலாம். அந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க மேல வந்து விப் வயலேஷன் அண்ட் கட்சி தாவல் தடை சட்டம்படி அந்த எல்லா எம்எல்ஏக்களும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார்கள். அப்ப மீதம் இருக்க அ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ 30 பேர் டிஸ்குவாலிஃபை ஆனா, மீதி இருக்க 203 பேர்ல மெஜாரிட்டி வந்து 103 பேர் வந்து மெஜாரிட்டி வந்து காமிச்சா போதும். அப்படி அவங்க அவங்க எம்எல்ஏ பதவியும் வந்து பறிபோகும். அது இல்லாம இப்போ அவங்களுக்குள்ளேயே விப் கோஆர்டினேஷனே கரெக்ட்டா இல்லன்ற பட்சத்தில ஸ்பீக்கர் வந்து அந்த விப்பையே வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி நேரத்தில வந்து இந்த எம்எல்ஏஸ்க்கு வந்து அந்த பதவியிலேயே எம்எல்ஏ பதவியிலேயே வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்க. அதே போல இப்ப அந்த பார்ட்டிலருந்து இப்போ அவங்க வந்து பார்ட்டி சொல்றத பேச்ச கேட்கல. அதனால பார்ட்டிலருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அவங்க இப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏவா இருக்கவங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கு வந்து மாறுவாங்க.